வணக்கம். நம்ம இந்த தாய்மொழி கல்வி இதை பற்றி நிறையா படிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இப்போது நம்ம எல்லாருமே ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்குவோம். நம்ம வந்து ஒரு ஒரு பொது பொது புத்திக்குள்ள இருக்கிறோம். அது என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. முதல்ல வந்து நம்ம வெள்ளைக்காரங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. வெள்ளைக்காரங்க யாருன்னா, இங்கிலாந்தை தவிர நம்ம யூரோப்பில் இருக்கிறவங்க அல்லது வெள்ளையாக இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் வெள்ளைக்காரங்கன்னு ஒரு முடிவு பண்ணுறோம். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். உலகத்தில் தமிழ்நாடை விட்டு வெளியில் போனால் மற்ற எல்லாரும் ஆங்கிலம் பேசுவாங்க, அதனால் நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலே என்னவோ நம்ம எல்கேஜி ப்ரீகேஜிலேருந்து ஏபிசிடி ஆரம்பித்து முதல் வேலையே நமக்கு ஆங்கிலம் கற்றுக்கிறதுன்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணுறோம். ஆனால் உலகம் முழுக்க எல்லோரும் தாய்மொழியை கற்றுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. அதிகம் பேர் தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. மொழி வழி பாடம், அதாவது மற்ற எல்லா பாடங்களையுமே அவங்களுடைய தாய்மொழியில் படிக்கிறாங்க. சரி, நம்ம தாய்மொழியில் தமிழ்நாட்டில் படிக்கிறோமா? படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல தமிழ் பாடம் இருந்துச்சு, மற்ற எல்லா பாடங்களையும் தமிழில் தான் படித்தோம். அப்புறம் காலப்போக்கில் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு வந்துச்சு 2000க்கு பிறகு. அப்புறம் நம்ம வந்து இங்கிலீஷில் சிலர் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பசங்கள்லாம் வந்து ஆங்கில வழி கல்விக்கு போனோன்னே, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி பகுதிக்கு போனோன்னே அரசாங்கமும் வந்து தமிழை விட்டு ஆங்கில பாடம் நாங்களும் நடத்துகிறோம், இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிறோன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க, அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. வாத்தியாருக்கு இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ, அரசாங்கம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்துகிற ஒரு முடிவை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ எதுக்காக ஆங்கிலம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எதுக்காக தமிழ் படிக்காமல் விட்டோங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ நம்ம தாய்மொழியை படிக்கிறோம், நம்ம தமிழ் படிக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு மறுக்க இந்தியா முழுவதுமே தமிழ்நாடு மாதிரியே தான் ஒவ்வொரு மாநிலங்களும் மொழிவாரி பிரித்தாங்க. மொழிவாரினா ஒரு பரப்பில் இருக்க ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுக்கு தனி நாடு கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு அந்த நாட்டிலையுமே வேறு மொழி பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு போட்டாலும் மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. தெலுங்குக்கு நாடு இருந்தாலும் மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. மராட்டாவுக்கு நாடு இருந்தாலும் மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. குஜராத்லேயே குஜராத்தி அல்லாத மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ மற்ற மொழிகளை விட்டுருவோம், நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுத்துக்கலாம். இது திராவிட நாடு அப்படிங்கிறாங்க. திராவிடம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஏரியா வைஸ் திராவிடங்கிறாங்க. ஒரிஜினலாக பார்க்க போனால் நம்ம விஜயநகர பேரரசை ஆண்ட மன்னர்கள் வழி வந்தவர்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா திராவிடர் நாடுன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அப்புறம் திராவிட நாடாச்சு, திராவிடர் பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது வந்து திராவிட இதாகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த திராவிட கட்சி நடத்துகிறாங்க இவங்கெல்லாம் வச்சுக்கலாம். குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க, இதை எதிர்த்து வாதிடுற தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தெலுங்கர்கள்ங்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், தெலுங்கர்கள். எல்லா கட்சியும் நடத்துகிறவங்களும் தெலுங்கர்கள் தான். சரி, இப்போ அதுக்காக சொல்ல வரல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிற மொழி பேசுகிறவங்க இருந்தாலும் நம்ம ஏன் ஒரே ஒரு மொழியில் வந்து தமிழ் மொழி மட்டும் பேசி ஒரு கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறோம்? கல்வி நிறுவனங்களில் 2 இருக்குது. அரசாங்கம் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள், அரசாங்கம் அல்லாமல் மொழிவாரி சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ அரசாங்கம் நடத்துது தாய்மொழி தமிழில் படிக்கிறவங்க தமிழில் படிச்சுக்கிறாங்க. இப்போ மொழிவாரி சிறுபான்மையினர் நடத்துகிறாங்க. இப்போ தெலுங்கு மொழிவாரி சிறுபான்மையினர் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. அவங்க தாய்மொழியை தானே அங்கே சொல்லித்தரணும், தாய்மொழியை சொல்லித்தரணும், தாய்மொழி வழியாக சொல்லித்தரணும். அதாவது தாய்மொழி சொல்லித்தரணும்னா அது இப்போ தமிழ் ஒரு பாடங்கிற மாதிரி தெலுங்கு ஒரு பாடமாக இருக்கணும். கன்னட மொழிக்காரங்களுக்கு கன்னடம் ஒரு மொழி பாடமாக இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ விஞ்ஞானம், கணிதம், சமூக அறிவியல் இந்த மாதிரி பாடங்களையும் அவங்க மொழியில் தானே சொல்லித்தரணும். இப்போ தெலுங்கு சிறுபான்மையினர் பள்ளின்னா எல்லா பாடத்தையும் அவங்க மாணவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், சிறுபான்மையினர் பள்ளிகளில் முழு பாடத்தையும் சிறுபான்மையினர் மொழியில் தானே நம்ம சொல்லி தந்திருக்கணும். ஏன் சொல்லித்தரல? இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எல்லா மொழியும் எடுத்துக்கோண்டா, ஒரு மொழியை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ தமிழ்நாட்டை ஆள்றது தெலுங்கர்கள்ங்கிறாங்க, அப்படி தானே வச்சுக்குவோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் திமுக தலைவர் யார், இவர் திராவிட கழகத்தினுடைய ஒரு தோற்றுவித்தவர் யார், அப்புறம் வைகோ அவருக்கு மதிமுக அவர் யார், அடுத்தது விஜயகாந்த் அவர் யார், இப்படியே எல்லாரையும் பார்த்தோமா கிட்டத்தட்ட என்ன சொல்ல வர்றாங்க,
இங்கே வந்து ஆட்சி செய்பவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் தெலுங்கர்கள். சரி, தெலுங்கர்களாக இருக்கும்போது அவங்க ஏன் வந்து அவங்க மொழியை படிக்கிறதுக்கு, தாய்மொழி தானே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏன் உரிய சட்டம் ஏற்றி தாய்மொழி வழி கல்வியை தமிழ்நாட்டில் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இதை கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? எல்லோரும் தமிழ் தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மாற்றி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சிலோனில் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, அங்கே வந்து சிங்களம் தான் அதிகம் பேர் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்போ தமிழர்களை வந்து சிங்களம் படிக்க சொல்லி யாரும் சொல்லலை. தமிழர்களை தமிழே படிக்கிறாங்க, தமிழ் மொழியிலே படிக்கிறாங்க. சிங்களர்கள் சிங்களம் படிக்கிறாங்க. 2 பேரும் ஆங்கிலம் படிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழர்கள் தமிழ் தான் படிக்கிறாங்க. தமிழ் படிக்கிறாங்க. ஊர் முழுக்க வந்து ஒரு போர்டுலேருந்து இது வந்து ஆட்சி மொழி எல்லாமே வந்து தமிழிலும் அங்கீகரிக்கப்படுகிறது. சிங்களர் ஆட்சி மொழின்னு சொல்லலை, தமிழர்களுக்கு வேண்டியது கிடைக்குது. சரி, மலேசியாவில் இருக்காங்க, அங்கேயும் என்ன பண்ணுறாங்க? தமிழர்கள் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, தமிழில் சொல்லித்தராங்க, தமிழ் படிக்கிறாங்க. அது வந்து அரசாங்கமே அங்கீகரிக்குது. சரி, சிங்கப்பூர்லேயும் சொல்கிறாங்க அவங்கவுங்க மொழியை படிக்க சொல்லி. தமிழர்கள் தமிழ் தான் படிக்கிறாங்க, சீனர்கள் சீன மொழி மேண்ட்ரின் தான் படிக்கிறாங்க, மலாய்க்காரங்க மலாய் மொழி தான் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? அவங்கள வந்து அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? அவங்கவுங்க தாய்மொழி தான் படிக்க சொல்லுது. அப்போ தான் இன அடையாளம், கலாச்சார அடையாளம், மொழி அடையாளம் இது இல்லாமல் அவங்க தாய்மொழியில் படிக்கிற போது தான் அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த அறிவு வந்து முதிர்ச்சி அடையும், வளரும், புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் பார்க்குறோம். அவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகாரத்திலே தான் இருக்கிறாங்க. 1000 வருஷமாக பாண்டிய சாம்ராஜ்யம் அழிஞ்ச பிறகு இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட தெலுங்கர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போ சுதந்திரம் கிடைச்ச பிறகும் இந்த திராவிடர் கழகங்கள் வந்த பிறகும் அதே தான் சொல்லணும், தெலுங்கர்கள் ஆட்சியின் கீழ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் படிப்பதற்கு, கலாச்சாரத்தை பிறப்பதற்கு சிறுபான்மையினர் அந்தஸ்தில் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை, பள்ளி கல்லூரியெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த அரசு அவங்க மொழியிலேயே வந்து படிக்கிறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கலையா? இல்லை அந்த மொழி பேசுகிறவங்க அவங்க தாய்மொழியை படிக்க விரும்பலையா? ஏன் அரசாங்கமே ஒரு உத்தரவு போடணும் அவங்கவுங்க தாய்மொழியில் படிக்கலான்னு? தாய்மொழியில் படிப்பது சிறந்தது அப்படின்னா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழியில் படிப்பது தான் சிறந்தது. நமக்கு தமிழ் மொழி சிறந்தது. ஏன்? நமக்கு தாய்மொழி தமிழ். அப்போது பிற மொழி ஒவ்வொரு மொழிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க மொழி தான் படிப்போம். நம்ம எவ்வளோதான் சிறந்ததாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மொழி தான் அவங்கவுங்க பெருமையாக பேசுவாங்க. அவங்கவுங்க மொழியில் தான் அவங்களுக்கு கற்பனை திறன், அறிவு எல்லாம் வளரும். ஒரு கற்பனை வந்து வேறு மொழியில் வந்து அதிகமாக பண்ண முடியாது. அப்போது இந்த கற்பனை திறன் வளரணும்னா தாய்மொழியில் தான் வந்து அவங்க படிக்கணும். புரிதல் எப்போ அதிகமாக இருக்கும்? நீ என்னதான் எத்தனை மொழி படித்தாலும் கடைசியில் அதை வந்து நம்ம கற்பனையாக அல்லது யூகிக்கும் போது நம்ம மொழியில் தான் அதை வந்து நம்ம மூளை வேலை செய்யும். ஒரு நம்பரை கூட்டும்போது கூட நம்ம எண்ணத்தில் படித்தோமோ தாய்மொழிக்கு திரும்பி வருவோம். எவ்வளோ நேரம் பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு நம்ம பிற மொழிகளை சொல்லி கொடுத்தாலும் வீட்டுக்கு போனோன்னா இயல்பாக நம்ம வந்து என்ன மொழியில் பேசுகிறோம்? தாய்மொழியில் தான் பேசுகிறோம், எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பள்ளிக்கூடம் வரும்போதே நம்ம வந்து தாய்மொழியை முழுமையாக கற்றுத்தான் வர்றோம். ஏற்கனவே முழுமையாக தெரிஞ்ச ஒரு மொழியில் அப்படியே தொடர்ந்து படிக்கிறத விட்டுவிட்டு அது இன்னொரு மொழியில், இப்போ நீங்கள் ஆங்கில வழி கல்வி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பெரும்பான்மை வந்து ஆங்கிலத்தை புதுசாக படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா, தாய்மொழி பிற மொழியாய் கொண்டவர்கள், பிற மொழியும் தாய்மொழியாய் கொண்டவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் எந்த மொழியில், தமிழர் காஷ்மீரில் இருந்தாலும் மராட்டியில் இருந்தாலும் அவங்க தாய்மொழியில் தாய்மொழி பாடத்தை மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு தமிழ் மாதிரி பாடம் மட்டுமல்ல, அதே மாதிரி எல்லா பாடங்களையும் அறிவியல், சமூகவியல், கணிதம் இது போன்ற எல்லா பாடங்களையும் அவங்க மொழியில் படிக்கிறதுக்கு ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை? இப்போ இந்த திராவிட அரசாங்கம் அவங்களுடைய இந்த நடவடிக்கை எளிமையாக எடுத்திருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க ஏன் எடுக்கலை? இது ஒரு அதிசயமான விஷயத்தான் இருக்குது. நன்றி.